விருத்தாச்சலத்தில் திருநங்கை சங்கவி கொலை வழக்கில் போலீசாரின் விசாரணைக்கு பிறகு வீட்டின் உரிமையாளர் ஷெரீப் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. லெஸ்ஸி ராஜா, வணக்கம். விசாரணையில் வெளியாகியுள்ள முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை சங்கவி என்பவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் சாலை ஷரீப் என்பவர் வீட்டில் வாடகை எடுத்து தங்கியுள்ளார். வீட்டின் உரிமையாளர் ஷரீப்பிடம் சரிவர வாடகை பணம் கொடுக்காமலும் கேட்டால் அவரை விரட்டி வந்துள்ளார். வீட்டின் உரிமையாளர் ஷரீப் திருநங்கை சங்க தலைவரிடம் இச்சம்பவம் குறித்து கூறியுள்ளார். இதனால் திருநங்கையை தட்டி கேட்டுள்ளார். அப்போதும் வாடகை தராமல் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் சங்கவி. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் அவரது வீட்டில் இருந்து கட்டையால் திருநங்கை சங்கவியை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் மயக்கமடைந்த சங்கவி ஆட்டோவில் ஏற்றி சென்ற கருவேப்பலங்குறிச்சி அருகே உள்ள காப்பு காட்டில் வீசி சென்றுள்ளார். இதில் திருநங்கை சங்கவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கருவேப்பலங்குறிச்சி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம், திருநங்கை ஏற்றி சென்ற ஆட்டோவை பறிமுதல் செய்து திருநங்கை சங்கவை அடித்து கொலை செய்த ஷரீப் உள்பட 6 திருநங்கைகள் பிடித்து தீவிர விசாரணை செய்தனர். விசாரணையில் ஷரீப் உள்பட 5 திருநங்கைகள் கொலை செய்து ஒப்புக்கொண்டனர். இதனால் 6 திருநங்கைகள் கருவேப்பலங்குறிச்சி போலீசார் கைது செய்தனர். திருநங்கை ஷரீப் உள்பட 6 திருநங்கைகள் சேர்ந்து கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெஸ்ஸி ராஜா.